6th தமிழ் டேர்ம் 1ல் இயல் 2 அதில் சிறகின் ஓசை தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. சிட்டுக்குருவியோட அழிவுக்கு காரணம் நம்ம விவசாயத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துகிறோம். நவீன கட்டடங்கள் வந்துருச்சு. தாவர வேலி இல்லாமல் செயற்கை வேலிகள் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் சிட்டுக்குருவிகள் ஓய்வு எடுக்கிறதுக்கு புதர் செடிகள்லாம் கிடையாது. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகள் மற்ற உயிரினங்களோட போட்டி போட வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்கு செய்ய வேண்டிய வழிகள் என்னென்னா, நம்ம ஆலமரம், அரச மரம், அவரைக்கொடி, புடலக்கொடி, புடலங்காய் கொடி இந்த மாதிரியெல்லாம் நம்ம நடணும். அதே மாதிரி மண்ணுக்கேற்ற உள்ளூர் தாவரங்களை வளர்க்கணும். செயற்கை உரங்களை விட்டுட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாத்தையும் தெளிப்பதை நம்ம தவிர்க்கணும். அப்போ காக்கை குருவி எங்கள் சாதின்னு யார் பாடினாங்க? பாரதியார் பாடினார். பறவைகளின் ஆய்வுகளுக்கான முன்னோடி டாக்டர் சலீம் அலி அவரை சொல்லுவோம். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். இந்தியாவின் பறவை மனிதர்னு அழைக்கப்படுறாரு. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோன்னு சொல்லி தன்னோட வாழ்க்கை வரலாறு நூலை எழுதியிருக்காரு. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி சொல்கிறாரு. ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். பறவை பற்றிய படிப்பு ஆர்த்தனாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. அதே மாதிரி காடுகள் தினம் மார்ச் 21. நீர் மார்ச் 22. வானியல் மார்ச் 23. காசநோய் மார்ச் 24. காடு மார்ச் 21, நீர் மார்ச் 22, வானியல் மார்ச் 23, காசநோய் மார்ச் 24.